அது ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, சும்மா இருக்கணும் பக்கத்தில் உசுப்பேத்தி விடுற நீ சொல்ல இல்லை மாப்பிள்ள அந்த மாதிரி நான் சும்மா பேரண்ட்ஸாக பேசிக்கிட்டு அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மணி 12 தாண்டிட்டு ஒரு 2-3 வருஷமாக வர முடியல எனக்கு சூழல் காரணமாக. இந்த நிகழ்வுக்கு ஆக்சுவலாக ரவி அண்ணன் மூலமாக இந்த நிகழ்வுக்கு அறிமுகமாகி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த உண்மையில இயற்கை ஆர்வலர் அந்த மேடம் பேசும்போதும் நல்லா பேசுனாங்க. அதாவது உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். நானும் ஒரு ஸ்கூலில் வந்து கோயட் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கேன். என் பிள்ளைகள் வந்து என்னை அதிகமாக பையங்களை விட பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏன்னா சார் ஏதாவது ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஏதாவது போட்டி வச்சாங்களா அந்த இதுக்கு ரொம்ப உண்டு. அந்த மாதிரி அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஆர்வத்தை ஊட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைங்களும் அப்படி தான். காலேஜுக்கு செகண்ட் இயராக இருந்தாலும் நம்ம எப்பவுமே வெற்றியை நோக்கக்கூடாது, தோல்வியில் முதல்ல பங்கெடுத்து அதை கற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னுடைய முதல் இது. நான்லாம் சிறு வயதிலே கொஞ்சம் ரொம்ப அடிபட்டு அப்படி அந்த மாதிரி. அதனால் அந்த நிகழ்வில் வந்து சார் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா சார் வழக்கறிஞர் சார் பேசும்போது எப்படியும் ஒரு 3-4 திருக்குறள் சொல்லிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பெருமைக்காக சொல்லலை. அதனால் இந்த நிகழ்வில் மகளிர் தினம் அப்புறம் அவருடைய சாருடைய புத்தகம் குறித்து இந்த பிள்ளைகள் வந்து நல்லா சொன்னாங்க. நல்லா சொன்னாங்கன்னா நரி வந்து நம்ம தந்திரம் உள்ளது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். நான் நரியினுடைய செயல்பாடுகள், அந்த இயற்கை விலங்குகள், ஒரு சில விலங்குகள் எனக்கு தெரியும். கொஞ்சம் இயற்கையில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக உள்ள ஆள் தான். இருந்தாலும் அந்த யானையினுடைய அந்த உணவு பரிமாற்றம், அப்புறம் சிறு சிறு உணர்வு, அதெல்லாம் சில இது சாரு சொன்னதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இதுதான் வேணும். நம்ம வந்து வருங்கால சந்ததிக்கு எதை விட்டுட்டு போகிறோம். இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள், இன்னைக்கு அலைபேசி வாழ்க்கையை அழிச்சிடும். அந்த காலத்தில் திரைப்படத்திலிருந்து நல்ல செய்திகள் சொன்னாங்க, எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு திரைப்படமோ இந்த செயல்களோ மனிதனை சிந்திக்க வைக்கலை. இப்போ அதுக்காக இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு. நான்லாம் திருக்குறளை சொல்லுவேன், அடையுது 10 திருக்குறள் மனப்பாடமாக சொன்னீங்கன்னா உனக்கு நான் இந்த இது உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு. அப்போ சார் சொல்கிறாரு ஏதாவது வாங்கி தருவாருன்னே அவன் படிப்பான். சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன், நீங்கள் அது செல்லில் தான் பார்த்தேன் நினைக்கிறேன். 2 திருக்குறள் ஒப்பிச்சா ஒரு ஜூஸ், சரியா? 5 திருக்குறள் ஒப்பிச்சா பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, அந்த கடைக்காரரு ஆர்வத்தை விடுறாரு. இதுதான் இது நம்ம வருங்காலத்துக்கு விட்டு செல்லக்கூடியது. நான் அது மாதிரி கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைகளை கண்டுக்க மாட்டேன். அவன் எப்படி படிச்சிருவான்? இந்த சேட்டை பண்ணான் பார்த்தீங்களா? அவனை அடைய சார் வெளியே போயிட்டு வரேன், ஹெச்எம் சார் கூப்பிட்றாங்க, நீ தான் லீடர் அப்படிமே. ஏன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அவனும் சேட்டை பண்ண மாட்டான், அடுத்தவனே இது பண்ண மாட்டான். எல்லாரும் கேட்பாங்க, சார் அவன் பக்கா சேட்டை பண்ணால் கெட்ட வரும், அவன் தான் டீச்சர் நமக்கு தேவை. எல்லா கிளாஸ்லேயும் இப்போ 6th 7 போய் பிரேம் இருப்பான். அவன் பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தைன்னு பண்ணுவான். ஹாஸ்டலில் இருக்கான். பிரேம் நீ நல்ல பையன்டா, நீ தானே கவனிக்கணும் அப்படின்ட்டு சார் போயிட்டு வரக்குள்ள கிளாஸ் அமைதியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த பையனை புறம்பு தள்ளாமல் யார் பாதிக்கப்படுறானோ அவனை கூப்பிட்டு பேசணும். அவனை கூப்பிட்டு நம்ம இது பண்ணோம்னா வாழ்க்கையில் அவனை முன்னேற்றலாம். அதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லலாம். என்கிட்ட படித்த பிள்ளைகள் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பதவியில் இருக்கா. உன்னால் முடியுமா எலும்பு அப்படின்னு நான் பேர் விஜயலட்சுமி. சும்மா ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொன்னேன். ஸோ இந்த ஸ்கூல் அசம்பிளியில் பேச சொன்னேன். இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கா. நம்ம ஏதாவது ஒரு கருவியாக இருக்கணும். அதுக்கு எனக்கு இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தில் நான் அந்த ரவியனை மூலமாக வந்து சேர்ந்து நிறைய கருத்துக்களை இது பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன். தவறுதலாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க.